எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருப்புகள் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வாழ்க்கையில் 3 விஷயங்கள் புனிதமானது, இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானதுன்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் பணி, ஆன்மீக பணி, மருத்துவ பணி. அந்த மருத்துவ பணியில் டாக்டர் கியாசின் அவர்களுக்கு முன்ன பள்ளப்பட்டி ஜிஹெச்சில் இருந்தவங்க இப்போ துபாயில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க. இதற்காக கடலூரில் இருந்து நம்ம நண்பர் பாவா மெடிக்கல்ஸ் சிடி மோந்தலி பைஷன் ஷேக் அவர்கள் ஒரு டாக்டர் கியாசினை பற்றி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. அதை நாம் இப்போ ஒரு 5 நிமிட இந்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். டாக்டர் கியாசின் அவர்களும் எங்கள் ஃபாதர் பாப்புலர் அஜீஸ் ரொம்ப நெருங்கிய நட்பு. எங்கள் பாப்புலர் அஜீஸ் ஹவுஸுக்கு டாக்டர் கியாசின் நாங்கள் நிறைய தடவை வந்திருக்காங்க. நாட் ஓன்லி நாங்கள் கெமிஸ்ட்டும் அவங்க டாக்டர் அப்படிங்கிற உறவு காட்டில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக நிறைய முறை வந்திருக்காங்க. எங்கள் மதர் வைக்கக்கூடிய ஃபிஷ் கறி சாஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் சால்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க மிஸ்ஸஸ் சம்சாத் 2 பேருமே இங்கே நிறைய முறை வந்திருக்காங்க. இதுதான் 1948 ஓப்பன் ஆன ஹாஸ்பிட்டலு. இமாஜி வாப்பு ஆஸ்பத்திரி கிட்ட நாம் நிற்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு கட்டின பிளாக்கு. வாப்பு குடும்பத்தார் டொனேட் பண்ணி கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோயர்ஸ், நிறைய டொனர்ஸ் நிறைய பில்டிங்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே டாக்டர் கியாசின் முன்னே ஒர்க் பண்ணாங்க. All standing at Government Hospital Pallapatti. This hospital was established in the year 1948 after Independence Day, 1 year after. During the tenure, number of doctors were available and working here. Initially, Dr. Phillips 1948 joined and worked. Then Dr. Chokkanathan and then number of doctors. After that, Dr. Giasin worked here for about 15 years. 1970 to 80s and 80 to 90s period, Dr. Giasin worked. And then Dr. Akbar Ali, Dr. Hira Iqbal, Dr. Ramaraj, Dr. Shendil Nathan, now Dr. Vidyavadi. Like this number of some doctors were missing. Please ignore it. Sorry for that. Name forgotten. Now Dr. Vidyavadi, Chief Medical Officer of this hospital. Under their control, this hospital have now doctors Dhanalakshmi, Dr. Preeti, Dr. Kirtana. We are all standing, and paramedical staff nurses, subordinates and lab technicians and all are available. We all thank Dr. We all share our wishes to Dr. Giasin for their long life and good health, amidst in peace, contentment, happiness and togetherness. Thank you, sister. Thank you all. I am Popular Abu, பாப்புலர் மெடிக்கல் சப்ளைஸ் பள்ளப்பட்டி. நான் கரூர் மாவட்ட மருந்துணி சங்கத்தின் முன்னாள் தலைவராக இருந்தேன். சுமார் 15,000 வாசகர்களை கொண்ட பாப்புலர் எக்ஸ்பிரஸ்னுடைய அட்மின். இப்போ நான் இருக்கிறது என் தந்தை நிறுவிய வருடம் 100ஐ நோக்கி பயணிக்கும் பாப்புலர் மெடிக்கல்ஸில் நம்ம இப்போ உட்காந்துருக்கிறேன். என்னுடைய தந்தை மறைந்த மர்ஹூம் பாப்புலர் அஜீஸ் அவர்களுக்கும் டாக்டர் கியாசின் அவர்களுக்குள்ள நட்பு கொஞ்சம் நெஞ்சமல்ல, அலாதியான நட்பு. அந்த நட்புக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுன்னு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1980 டாக்டர் கியாசின் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருது. பள்ளப்பட்டியிலிருந்து வேற ஊருக்கு மாட்டல் வந்திருப்ப எங்கள் ஃபாதரு அப்போ ஆர்காடு ஷவுக்தலி ஹாஜியாருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டர் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க பாருங்க. லெட்டர் எழுதுறாங்க ஆர்காடு ஷவுக்தலி ஹாஜியாருக்கு. இவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி ஆர்காடு ஷவுக்தலி ஹாஜியாருக்கு ஏன் லெட்டர் எழுதுறாங்கன்னா, ஆர்காடு ஷவுக்தலி ஹாஜியாரும் அப்போ மினிஸ்டரா இருந்த பேராசிரியர் அன்பழகன் நெருங்கிய நட்புல இருக்கனால அவர் பேராசிரியர் அன்பழகத்தை சொல்லி இது மாதிரி பள்ளப்பட்டியில் உள்ள டாக்டர் கியாசின் மாட்டலில் திரும்ப ரிட்டைன் பண்ணுற மாதிரி, திரும்ப இங்கேயே ரீபோஸ்டிங் போடுற மாதிரி சொல்லி அதே மாதிரி போட்டுட்டாங்க. அந்த ரீபோஸ்டிங் வந்ததை டாக்டர் கியாசின் எங்கள் ஃபாதர்கிட்ட சொல்லி அதனுடைய தேங்க்ஸ் லெட்டர் தான் இந்த லெட்டர். இந்த லெட்டர் என்னுடைய தேங்க்ஸ் லெட்டர். எங்கள் ஃபாதர் ஆர்காடு ஷவுக்தலி ஹாஜியாருக்கு 1980 அனுப்புறாரு. அதே ஆர்காடு ஷவுக்தலி ஹாஜி என் இனிய நினைவுகளில் தெரியப்படுத்தி எனக்கு பர்சனலாக அனுப்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய நட்பு மேலோங்கியது. எங்க மருந்து கிடைக்கும் அவங்களுடைய நட்பு ரொம்ப அலாதியான நட்பு. அது டாக்டர் கியாசின் சொன்னா சொல்லிக்கிட்டே நிறைய போகலாம். சர்வீஸ் ஓரியன்ட், நாட் மணி மைண்டட். அப்படி ஒரு மருத்துவரை நீங்க பள்ளப்பட்டி அரசு மருத்துவனை பார்ப்பது என்பது மிகவும் கடினம். டாக்டர் அக்பர் அலி பள்ளப்பட்டி, சீனியர் மோஸ்ட் டாக்டர் பள்ளப்பட்டி அண்ட் ஃபார்மர் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் கரூர். டாக்டர் நீங்க சொல்லுங்க டாக்டர் கியாசின். About Dr. A.S. Giazuddin, is a very gentleman to the poor. He is a poor man's doctor. He never fond of money. He is a respected gentleman of this Pallapatti and he is my good friend. He got married after his post into Government Hospital Pallapatti.
he served not only in Pallapatti people, he is respected by almost in and around all the people, avoid of any caste, creed, color. He is not money minded. He's a very well good gentleman who is very nice to all people and help the poor and downtrodden. I am very happy to know that he is being awarded the Man of the Lifetime achievement. Lifetime Achievement. He deserves it. At Dubai. At Dubai, he deserves it. Okay, thank you, Dr. The Thank you, wish thank you. on behalf of Pallapatti people, Thank you, wish him thank you. all the good luck. Thank you, Dr. Gyas. Thank you, thank you. நம்ம நிற்கிறது வந்து டாக்டர் கியாஸின் முன்னே இப்போ ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ண இடம் இது இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு இது லேடிஸ் என்ட்ரன்ஸ், அந்த பக்கம் ஜென்ஸ் என்ட்ரன்ஸு. பள்ளப்பட்டிக்கு பெரிய பள்ளிக்கு சொந்தமான இடம். இங்கே முன்னே ஜார்ஜ் டாக்டர் இங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. அது இல்லாமல் டாக்டர் சொக்கனா இங்கே தான் இருந்தாங்க, இந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. டாக்டர் கியாஸின் இங்கே தான் ரொம்ப ஆளாக இருந்தாங்க. டாக்டர் தாஜின்னு கூட கொஞ்ச நாள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. டாக்டர் கியாஸின் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் ஆண்கள் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம், அந்த பக்கம் உள்ளது பெண்கள் என்ட்ரன்ஸ். டாக்டர் ஷாலியா ஃப்ரம் பிஇசி 24/7 ஹாஸ்பிட்டல் பள்ளப்பட்டி. Dr. Salia as my sister Dr. Noorjahan's college mate and our family friend. அவங்க இப்போ டாக்டர் கியாசின் கொடுக்குற லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு துபாயில் கொடுக்கறத பற்றி அவங்க டாக்டர் ஷாலியா அவங்க ரிலேஷனுங்கிற வகையில் அவங்க சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறாங்க. ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர் கியாஸ்தீன் அவர்கள் என்னுடைய ஃபாதர் சைட் ரிலேஷன். எனக்கு அவர் பாய்ஜான் வேணும், பிரதர் இன்லா, என்னுடைய சிச்சா மகளுடைய ஹஸ்பண்ட் தான் டாக்டர் கியாஸ்தீன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க இவ்வளோ பெரிய அவார்டு வாங்குறத பற்றி. அவங்க எங்கள் பள்ளப்பட்டியில் அவங்க சென்ற பிறகு தான் நான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்தேன். அவர்களை பற்றி ஸ்டில் அவரை பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க இந்த பள்ளப்பட்டி மக்கள் அனைவரும். பேஷண்ட்ஸ், என்னுடைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய குட் கேரக்டர்ஸு நிறைய சொல்லுவாங்க. மெடிக்கல் சர்வீஸ் எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு வீட்டில் ஒரு மெம்பராகவே அவர் ஆகிடுவாராம், ஃபேமிலி மெம்பராகவே ஆகி அந்த அளவு அழகான முறையில் அருமையான சர்வீஸ், மெடிக்கல் சர்வீஸ், வெரி குட் சர்வீஸ் வந்து அருமையான பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அளவுக்குன்னா, அவார்டு வாங்குற அளவுக்கு டாக்டர் அங்கே பெருமிதமாக இருக்கார். பெருமையாக இருக்கும்போது எனக்கும் அது பூரிப்பாக இருக்குது. என்னுடைய ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டாக்டர் கியாஸ்தீன் அண்ட் ஷம்ஷாத் அப்பா அண்ட் யுவர் ஃபேமிலி. எல்லாருக்குமே என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ, தேங்க்யூ. கியாசின் டாக்டர் அவர்கள் இங்கே பள்ளப்பட்டி மருத்துவமனையிலிருந்து அவருக்கு இருக்கும்போது அவருக்கு எம்எஸ் சீட் கிடைச்சது சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில். அங்கே எம்எஸ் டிகிரி பாஸ் தேறிய பிறகு திருச்சி அரசு மருத்துவமனையில் சில காலம் பணிபுரிந்தார். ஓகே. அதற்கு பிறகு துபாய் சென்று விட்டார். துபாயில் அவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸு பண்ணிக்கொண்டிருக்கும் காலத்தில் அங்கே வந்து எஃப்ஆர்சிஎஸ் இவருடைய அனுபவத்தையும் இவருடைய நாலேஜையும் பார்த்து இவருக்கு வந்து எஃப்ஆர்சிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று இவருக்கு உயர்ந்த டிகிரி எஃப்ஆர்சிஎஸ் வழங்கப்பட்டது. I am with my cousin brother Dr. Sheikh Tamim, who is the leading private practitioner at Pallapatti. Dr. Gyasin டாக்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அனுபவத்தில் ஏதாவது சொல்லுங்க. டாக்டர் கியாசின் டாக்டர் பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர். அவர் உண்மையில டெடிக்கேட்டட் அண்ட் சின்சியர் டாக்டர், அது சந்தேகமே இல்லை. குறிப்பாக ஏழை மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அது முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய அவளுக்கு அந்த ஏழை போர் பீப்புளுக்கு அட்மிஷன் போட்டு பெட்டில் வச்சு நல்லா வைத்தியம் பார்ப்பார். சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடியவர். ஒரு புறம் நான் கூட கேட்டிருக்கேன், ஏன் டாக்டர் இவ்வளோ கூட்டம் கசகசன்னு பாடி ஃபுல்லாக போட்டோம் ஒரு சீசன் டைமில் நிறைய பேஷண்ட், ஏன் டாக்டர் இவ்வளோ கூட்டம் கசகசம் இவ்வளோ பேஷண்ட் நிறையா இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் த போர் பீப்புள் தான், அவங்களுக்கு அடுத்த நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். கவர்மெண்ட் டாக்டர் இந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டிவா இருக்கிறது பெரிய விஷயம். அந்த வேலை கேஸ் அதனால அவங்களுக்கு பார்க்க நம்ம கடமைச்சிட்டு அந்த அளவுக்கு இப்போ சின்சியராக பார்த்து மக்களுக்கு மருத்துவம் புரிந்தவர். இந்த ஊர் மக்களுடைய பேரன்பையும் பெருமதிப்பையும் பெற்றவர். அதை விட முக்கியமான பாயிண்ட், இந்த மருத்துவமனை வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டவர். அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே வர்றதுக்காட்டி அவர் முயற்சி பண்ணார்.
அந்த எக்ஸ்ரே வரதுக்கு முயற்சி பண்ண இவர் கேஸ்ல ஒரு காரணம், உங்க தகப்பன ஒரு காரணம். ஃபாதர் ஒன்று காரணம். அதே மாதிரி அப்போ வந்து ஆக்சுவலா பேராசிரியர் அன்புலகன் கரூர் வந்திருக்காரு. ஆர்காட் சவுத்ல இருக்கிற இந்தியா சில்க்ஸ் ஓப்பனிங் பல்லப்பட்டி கூட்டிட்டு வந்தப்ப அப்ப எக்ஸ்ரேல வேணுங்கப்போ ஆர்காட் சவுத்லி ஆஜியாரு, இவர் சுல்தான் ஆஜியாரு, பாப்புலர் அஜீஸ் 3 பேர் சேர்ந்து தான் அந்த லேப் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அந்த எக்ஸ்ரே பிளாக் வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க. நீங்க சரியா சொல்றீங்க, ரொம்ப நல்ல விஷயம் இது. கால சவுத்ல ஆஜியாரு சொன்னா இருக்காரு, அது முக்கியமான. இது பல்லப்பட்டி ஜிஎஸ்னுடைய இன்பேஷண்ட் உள்நோயாளிகள் பிரிவு புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, பழைய பிளாக் இது எல்லாமே இடிச்சுட்டு இப்போ ஓபி பிளாக் வெளிநோயாளிகள் பிரிவு அங்கே இருக்கிறது இங்கே வர்றதுக்காக உள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதுவும் கட்டப்படும்.